கரூரில் நடிகர் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் கரூருக்கு இரவோடு இரவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றார். பின்னர் கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அவர்களின் குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து மருத்துவர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அப்போது மருத்துவமனையில் எவ்வளவு பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது குறித்தும், நிலைமை எப்படி கையாளப்பட்டது என்பது தொடர்பாகவும், பாதிக்கப்படுபவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் பற்றியும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். தொடர்ந்து மருத்துவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் வழங்கினார். இப்போ அவங்களுக்கு நினைவு இல்லை சார். அவங்களுக்கு ஹைபாக்சி ஆக்சிஜன் பத்தல சார். அதனால மூளைக்கும் போல ஹைபாக்சிக் இஸ்கீமிக் என்செஃபலோபதின்னு சொல்லுவாங்க சார். மூச்சு ஆக்சிஜன் போகாதனால மூளைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு போகாது சார். அதனால என்செஃபலோபதி வந்துட்டாங்க சார். சேச்சுரேஷன் மெயின்டைன் ஆகுது சார். வென்டிலேட்டர்ல சப்போர்ட்டிங் சார். அவங்க வென்டிலேட்டர் வைக்கிறதுனால சப்போர்ட்ல இருக்காங்க. வரும்போதே இறந்ததுதான் 39 பேர் வந்துருக்காங்க சார். அதுதான் கொஞ்சம் அதிகமான மருத்துவர்கள்லாம் நல்லா எண்ணத்தோடு இருக்கிறீங்க. என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இருந்து 2 நாளில் இருந்து பார்த்து இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்போது என்னுடைய வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை நிறைவேற்றி போகணும். இதனைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். Gracias.